மயிலாடுதுறை மாவட்டத்தில் காதல் தோல்வியால் மனம் வெறுத்த இளைஞர் கடற்கரையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இறப்பில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் சந்தேகம் தெரிவித்துள்ள நிலையில் இளைஞர் மரணத்தின் மர்மம் விலகுமா? முதல் நீ முடிவும் நீ என இன்ஸ்டாவில் பதிவிட்டு மாயமான இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இளைஞர் மரணம் கொலையா தற்கொலையா? நடந்தது என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பரசலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 21 வயதான பானு ஸ்ரீதர். கல்லூரி இளங்கலை பட்டம் முடித்துவிட்டு சென்னையில் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்து வந்தார். சென்னையில் இருந்து சில நாட்களுக்கு முன் பரசலூர் வந்த பானுசேகர் கடந்த திங்கட்கிழமை வேப்பஞ்சேரி என்ற பகுதிக்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அங்கு தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு நடந்து சென்றவர் அதன் பின்னர் மாயமானதாக கூறப்படுகிறது. இது குறித்து பானு ஸ்ரீதரின் தாயார் கஸ்தூரி பொறையார் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். போலீசார் விசாரணையில் பானு ஸ்ரீதர் கடற்கரை வழியே புதுப்பேட்டை வரை நடந்து சென்றது தெரிய வந்தது. அதன் பின்னர் அவர் எங்கு சென்றார் என தெரியவில்லை. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை மாலை பானு ஸ்ரீதரின் உடல் சந்திரப்பாடி கடற்கரையில் சடலமாக கரை ஒதுங்கியது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற தரங்கம்பாடி கடலோர காவல் மற்றும் பொறையார் காவல் நிலைய போலீசார் பானு ஸ்ரீதரின் உடலை கைப்பற்றி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே பானு ஸ்ரீதரின் உடலில் காயங்கள் இருப்பதாகவும் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை என்றும் உறவினர்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். கடற்கரையில் வந்து பிரேதம் ஒதுங்குச்சு. போஸ்டல் கார்டுலேருந்து கால் பண்ணி இதுமாரி சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் பிரேதத்தை வாங்கிட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்தோடனே இங்கே வந்து சூசைட் கேஸு அப்படிங்கிறாங்க. பையனோட உடம்புல நிறைய காயங்கள் இருக்கிறது. ஆனால் அது எங்களுக்கு வந்து தற்கொலையாக இருக்காது, தற்கொலை பண்ணுற ஆள் கிடையாது அவன். அது வந்து சூசைட் கேஸாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். இது எங்களுக்கு பிரேதத்தை ப்ராப்பராக உடற்கூறு பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். காஸ் ஆஃப் டெத்து வேணும், டைம் ஆஃப் டெத்து வேணும், வீடியோ ஆதாரத்தோட எங்களுக்கு உடற்கூறாய்வு பண்ணி வேணும். அதுமாரி பொண்ணு வீட்டு சைட்லேருந்து பொண்ணு காரணமாக தான் இவன் சஃபர் ஆகி இதுமாரி அந்த சைடு போனான். அந்த பொண்ணுகிட்ட தான் லாஸ்ட்டாக பேசியிருக்கான். அது எங்களுக்கு வந்து அந்த பொண்ணு வீட்லேயும் சிவியர் ஆக்ஷன் எடுத்து அவங்கள்ட்ட விசாரித்து எங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும். பொண்ணு குடும்பத்து மேலே சந்தேகமாக இருக்கு. அவரது உயிரிழப்பில் சந்தேகம் உள்ளதால் உடற்கூறாய்வு செய்வதை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என கோரி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களோட சந்தேகமே வந்து பொண்ணு வீட்டு மேலே தான் எங்களுக்கு சந்தேகம். ஏன்னா வேப்பஞ்சேரியில் வண்டி கிடக்கு, கரை ஒதுங்கினது வந்து சந்திரபாடியில். ஆனால் இதுவரையுமே காவல்துறையிலேருந்து அவங்க வீட்டு மேலே போயிட்டு எந்த ஒரு ஆக்ஷனுமே இதுவரையுமே எடுக்கல. அவங்க வீட்டில் போய் விசாரிக்கல, எதுவுமே பண்ணல அவங்க வீட்டு சைட்லேருந்து. அந்த பொண்ணு வீட்டில் ஆக்ஷன் எடுக்கிற வரையும் நாங்கள் வந்து விட மாட்டோம். பானு ஸ்ரீதர் திருக்கடையூர் பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவரை பள்ளி பருவத்தில் இருந்தே காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண் திடீரென பானு ஸ்ரீதரை நிராகரித்துவிட்டு வேறு ஒரு இளைஞரை காதலித்ததால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளானதாக தெரிகிறது. இதனால் பானு ஸ்ரீதர் 2 நாட்களுக்கு முன்னர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் முதலும் நீ முடிவும் நீ என்று காதலியுடன் எடுத்த புகைப்படத்தை பதிவிட்டு திருக்கடையூர் வேப்பஞ்சேரி பகுதிக்கு சென்றவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். எனவே அவர் காதல் விவகாரத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் தெரிவித்துள்ள உறவினர்கள் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று போலீசாருக்கு கோரிக்கை விடுத்தனர். தகவல் அறிந்து வந்த மயிலாடுதுறை பொறுப்பு டிஎஸ்பி கலை கதிரவன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இளைஞர் மரணம் தற்கொலையா கொலையா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.